வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இன்றைய தலைப்பாக மே 11 உளப்பயிற்சி என்ற தலைப்பிலே நாளொரு நற்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். குரு அவர்கள் குலப்பயிற்சியை பற்றி நமக்கு தெரிவிக்கும் கருத்தை நாம் சிந்திப்போம். பருவமழை பெய்கிறது, ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளம் அதிகமாக இருந்தால் விளைநிலங்களில் பரவி பயிர்களை அழித்துவிடும். ஆற்று வெள்ளம் கரை புரண்டால் ஊர்களில் பாய்ந்து வீடுகளை மூழ்கடித்துவிடும். மக்கள், மாடு, ஆடுகள் இவற்றிற்கு அழிவை தரும். அதே ஆற்றை ஒரு அணைக்கட்டு, டேம் கட்டி நீரை தேக்கி கால்வாய்களை அமைத்து நீர்ப்போக்கை கட்டுப்படுத்தி கொண்டால் என்ன வியத்தகு மாற்றம்! எவ்வளவு நன்மை விளைகிறது! ஆண்டு முழுவதும் வயலுக்கு பாய்வதற்கான நீர் கிடைக்கிறது. குளிக்கவும் குடிக்கவும் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஆற்று கால்வாய் அமைத்து நீர்ப்பாசனம் நடைபெறுகிறது. மீன் வளர்ப்பு, மின்சாரம் எடுத்தல், இவ்வாறு பல வகையான நாம் ஆக்கப்பூர்வமாக பயன் அடைகிறோம். இவ்வாறே மனிதனுடைய ஆற்றல் எல்லையற்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதனை வேறு எதனோடும் ஒப்பிட்டு கணித்துவிட முடியாத அளப்பரிய ஆற்றலாக மனிதனிடம் அடங்கியுள்ளது. அந்த ஆற்றலை, அத்தகைய பெருமையுடைய ஆற்றலை இயற்கையின் பெருநிதியாக அதை உணர்ந்து கட்டுப்படுத்தி தேக்கி முறையாக செலவிட வழி கண்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் உடல் நலம், மனவளம், வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, இன்பம், அமைதி என தன்னையும் சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் அமைதி பூங்காவாக ஆக்கக்கூடிய ஆற்றல் மனிதனிடம் அமைந்துவிடும் என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். அவ்வாறு வளம் பெருக்கும் ஊற்றாக நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் மனிதனிடம்தான் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் ஆற்றலும் திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தி பயன் காணவல்ல ஒரு உளப்பயிற்சியே தியானம் என்று கூறுகிறார். தியானம் என்று சொன்னால் தீ என்றால் அறிவு, தியானம் என்றால் பயணம் செய்கிறது. அறிவின் வழியாக ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டால் விவேகமாக நாம் செயல்படுவதாக, அறிவார்த்தமாக அது அமையும். உணர்ச்சி வயத்தை தாண்டி நாம் பயணிக்கும் போது உணர்வார்த்தமாக எது ஒன்றையும் நாம் சிந்தித்து செயல்படுவதாக நம்மை மாற்றும். அதுதான் தியானம். எளிய முறை குண்டலினி யோக தியான பயிற்சி என்று குரு அவர்கள் கொடுக்கிறார். எளிய முறை, சிறிது நேரத்திலேயே நம்முடைய மகாசக்தி குண்டலினியை உணர வைக்கும் குரு அவருடைய தவ வலிமையாலும் இறையாற்றல் கருணையினாலும் அதை நிகழ்த்துகிறார். அவ்வாறு நாம் உணர்ந்த அந்த எளிய முறை குண்டலினி யோகம். குண்டம் என்றால் உஷ்ணம் அல்லது சூடு.
அலி என்றால் ஆணுக்கும் உகந்த பெண்ணுக்கும் உகந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்றால் இணைப்பு பெறுதல். தியான பயிற்சி. தீ என்றால் அறிவு, யானம் என்றால் பயணம் செய்வது. அறிவின் ஒரு பயணமாக இந்த தவமுறையை நாம் மேற்கொண்டால், இந்த பயிற்சியை நாம் கைக்கொண்டால் நமக்கு அளப்பரிய ஆற்றலாக நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல் நம்மை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி நம்மை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சுற்றத்திற்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் கடமை செய்து செவ்வனே தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக நம்மை மாற்றிக்கொள்ளும் அந்த அளவிற்கு அளப்பரிய ஆற்றல் நமக்குள் இருக்கிறது. அவ்வாறு நாம் அந்த பயிற்சியை மேற்கொள்வதுதான் உளப்பயிற்சி. இதை அகத்தவம் என்று குறிப்பிடுவதை நாம் சிந்திக்கலாம். அகம் என்றால் இந்த உடல், தவம் இந்த உடலுக்குள்ளேயே கவனிக்கிறோம். தா என்றால் தன்னை உணர்தல், வா என்றால் வடிவம், அந்த உணர்ந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளுதல், இம் என்றால் அந்த வடிவமாகவே நாம் மாறி அமர்ந்திருப்பதாக நாம் கவனிப்பதுதான் அந்த தவம். ஆக அகத்தவம் கடவுள் நம்மையே கடந்து உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த இறை சொரூபத்தில் ஐக்கியமாகும் அந்த உளப்பயிற்சி அனைவருக்கும் உகந்ததுதான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உகந்த இந்த பயிற்சியை குருவை பற்றி கொண்டு குருகாட்டும் பாதையில் சென்று எந்நாளும் பயின்று வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்ள வேண்டும் என்பதாக நம்மை மாற்றிக்கொண்டால் நம்முடைய அளப்பரிய ஆற்றல் வெளிப்படும். நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்று இத்தலைப்பிலே உளப்பயிற்சி என்ற இந்த தலைப்பிலே குரு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடம் தந்த குருவுக்கும் இதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.